Economics Gurukul. ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் நார்மல் ரெசிடென்ட். நார்மல் ரெசிடென்ட்னா யாரு, அவர் நேஷ்னல் இன்கமுக்கு எப்படி அவருடைய கான்ட்ரிபியூஷனை பண்ணுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரெண்டு முக்கியமான கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரெண்டு, ரெசிடென்ட்ஷிப்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சாதான் நார்மல் ரெசிடென்ட் யாரு அப்படின்றது நம்மளுக்கு புரியும். சரி, ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிட்டிசன்ஷிப் அப்படின்னா குடியுரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நாட்டில் பிறந்த ஒருத்தருக்கு அந்த நாட்டோடைய குடியுரிமை கிடைக்குது. இதை தான் நம்ம குடியுரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எந்தெந்த வகையில் கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு லீகல் கான்செப்ட். லீகல் கான்செப்ட்னா என்னன்னா, இது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கான்செப்ட். ஏன் சட்டப்பூர்வமான கான்செப்ட்? அரசாங்கம் ஒரு நாட்டில் பிறந்தவங்களுக்கு அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை கொடுக்குது. அது சட்டப்படி செல்லும். அதனால தான் அது வந்து ஒரு லீகல் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது, பேஸ்ட் ஆன் த பிளேஸ் ஆஃப் பர்த் ஆஃப் த பர்சன். இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்தியாவுடைய டெரிட்டரியில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவரு இந்திய குடிமகனாக ஆகிறாரு, அதாவது இந்தியன் சிட்டிசனா ஆகிறாரு. அவருக்கு அரசாங்கம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குது, அதாவது இந்திய குடியுரிமையை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது, லீகல் ப்ரொவிஷன்ஸ். வேற யாராவது இந்திய குடிமகனா ஆக முடியுமானா முடியும். எப்படி? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு, இந்தியாவில் வர்றாரு, இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவில் இருக்கிறாரு, அவர் இந்தியாவில் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. அப்போ அமெரிக்கன் சிட்டிசன், ஒரு உதாரணமாக ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் இருக்கிறாரு, அவர் இந்தியாவில் வந்து இருக்காரு. அவர் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு இந்தியன் சிட்டிசனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சட்டப்படி நம்ம இந்திய அரசாங்கத்தை அணுகுனாருன்னா அவருக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். அப்போ இந்தியாவில் பிறந்தா மட்டும் இல்லை, வெளிநாட்டில் பிறந்து இந்தியாவில் வந்து நீண்ட காலமாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் நம்ம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, இதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம அரசாங்கம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கு. அந்த லீகல் ப்ரொவிஷன் வழியாக அவங்க ஒரு இந்தியாவுடைய குடிமகனாக ஆகலாம், அதாவது இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பை பெறலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேற யார் இந்தியாவுடைய சிட்டிசன்? என்ஆர்ஐயை நம்ம இந்தியாவுடைய சிட்டிசன் சொல்லலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன். அது யார் நான் ரெசிடென்ட் இந்தியன்? அவர் இந்தியாவுடைய குடியுரிமையை பெற்றிருக்காரு, ஆனால் அவர் எங்கே வசிக்கலை அப்படின்னா இந்தியாவில் வசிக்கலை. உதாரணமாக ஒருவர் வேலை கிடைச்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் வேலை கிடைச்சி அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷம் அவர் அங்கே வேலை செய்கிறார். அந்த 4-5 வருஷம் வேலை செய்யும்போது அவருடைய சிட்டிசன்ஷிப்பை அவர் அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப்பாக மாற்றாமல் இன்னமும் அவர் இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் தான் என்ஆர்ஐ. அதாவது அவர் இந்தியாவில் வசிக்கலை, ஆனால் அவர் இந்தியாவை சார்ந்த இந்தியாவுடைய குடிமகன், அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இவங்க எல்லாருமே நம்ம சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஒரு பொதுவாக 2 வகையில் வந்து சிட்டிசன்ஷிப் நம்மளுக்கு அரைஸ் ஆகுது. ஒன்று, ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் கூட ஒருத்தர் பிறந்தாரு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் இந்திய குடியுரிமையை பெறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, அப்ளைஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப் ஆஸ் பர் இந்தியன் லாஸ். இந்திய சட்டப்படி ஒருத்தர் இந்தியன் ஆகணும்னு விருப்பப்படும் போது சட்டத்திற்கு உட்பட்டு ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் இந்தியாவுடைய குடிமகனாக ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவரை தான் நாம் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு அரசாங்கம் கொடுக்கறது தான் நாம் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ரெசிடென்ட்ஷிப், அதாவது குடியிருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை குடியிருப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குடியுரிமை, இது குடியிருப்பு. சரி, இது ஒரு எக்கனாமிக் கான்செப்ட். அவர் இந்தியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து இந்தியாவில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கும்போது அவரை நாம் ரெசிடென்ட்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்தியாவுடைய ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தான் நம்ம எக்கனாமிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம்டு பை எ பர்சன். பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னா பொருளாதார நடவடிக்கைகள், அதாவது ஏர்னிங் அண்டு ஸ்பெண்டிங். இதை தான் நம்ம பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்கிறோம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு எங்கன்னா நம்ம இந்தியாவில். ஆனால் அவர் யார் கிடையாதுன்னா இந்தியாவை சார்ந்தவர் கிடையாது.
இந்தியாவை சார்ந்தவர் அல்லாத வேற யாரு கூட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் வந்து வேலை செய்கிறாரு, இல்லை இந்தியாவிலேயே இருக்கிறாரு, வேலை செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, அதுக்கப்புறம் செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவரை நாம் ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, நார்மல் ரெசிடென்ஸ் ரிசைட்ஸ் மோர் தென் 1 இயர். அதாவது இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மோர் தென் 1 இயர், ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஒருத்தர் இந்தியாவில் வாழ்கிறாரு, இங்கே வேலை செய்கிறாரு, அவர் சம்பாதிக்க காசை இங்கே செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏர்னிங், ஸ்பெண்டிங், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்து, இது எல்லாமே வந்து ஒரு நம்ம நாட்டுக்குள்ளே பண்ணுறாரு அப்படின்னா அவர் நம்ம ரெசிடென்ட் சொல்கிறோம். இஸ் நாட் ஏ சிட்டிசன். அவரு சிட்டிசன் கிடையாது, அவரு ரெசிடென்ட். இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, சென்டர் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் லிவ்ஸ் இன் த கண்ட்ரி. அவர் எந்த நாட்டில் வசிக்கிறாரோ அந்த நாட்டோடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொருளாதார நலன், அந்த எந்த நாட்டில் அவர் செய்கிறாரோ அவர் அந்த நாட்டுடைய ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை அடிப்படையாக வச்சு நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மல் ரெசிடென்ட்னா யாரு அப்படின்றத நம்ம இனிமேல் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, an individual or an institution who ordinarily resides in the country. அதாவது ஒரு தனி நபராக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அந்த நிறுவனம் ஆர்டினரிலி ரிசைட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு தனி நபரானா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு உள்ள வசிக்கிறாரு, அதை தான் வந்து ஆர்டினரிலி ரிசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு நிறுவனம் அதுவும் இந்தியாவில் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டினரிலி ரிசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, அவங்களுடைய சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொருளாதார நலன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஸ் இன் தட் கண்ட்ரி. அந்த நாட்டில் அவங்களுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள நாம் நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி. இப்போ எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொருளாதார நலன். த ரெசிடென்ட்ஸ் லிவ்ஸ் இன் த டொமஸ்டிக் டெரிட்டரி. ஒரு டொமஸ்டிக் டெரிட்டரி, இந்தியா தான் நம்ம இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதனால் நம்ம இந்தியாவை வந்து டொமஸ்டிக் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் அங்கே வசிக்கிறார். ரெண்டாவது, ரெசிடென்ட் இஸ் லொக்கேட்டட் வித்தின் த டொமஸ்டிக். அவர் வசிக்கிற இடமும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டெரிட்டரி உள்ளேயே இருக்குது, அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேரிஸ் அவுட் பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அவர் இங்கே வாழறாரு, அவரோட இருப்பிடமும் இங்கே தான் இருக்குது, அவரு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை கேரிஸ் அவுட் பண்ணுறாரு. என்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்? ஏர்னிங், ஸ்பெண்டிங் அண்ட் அக்குமுலேஷன் ஃப்ரம் தட் லொக்கேஷன். எந்த டொமஸ்டிக் டெரிட்டரியில் இருக்கிறாரோ அங்கேயே அவர் ஏர்னிங் பண்ணுறாரு, ஸ்பெண்டிங் பண்ணுறாரு, அக்குமுலேஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுதான் சென்டர் ஆஃப் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இதை எப்படி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னும் அப்படின்னா, ஒரு நபர் ஒரு நாட்டில் வசிக்கிறாரு, வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு நார்மல் ரெசிடென்ட். ஒரு நபர் இந்தியாவில் இருக்காரு, சிட்டிசனாக இருக்கிறாரு, அவரு இந்தியாவிலேயே வேலை செய்கிறாரு, அவரும் யாருன்னா நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை இந்தியாவில் பிறக்கிறாரு, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறாரு, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரும் நார்மல் ரெசிடென்ட் தான். ஆனால் அவர் மோர் தென் 5 இயர்ஸ் இல்லை மோர் தென் 1 இயர்ஸ் அங்கே இருந்துட்டார் அப்படின்னா இஸ் நாட் ஏ நார்மல் ரெசிடென்ட். அவர் ஒன்றா கிடையாதுன்னா ஒரு நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. ஏன்னா அவருடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த நாட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நாட்டுடைய நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடப்படுவார். ஸோ இப்போ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, ஃபாரின் டூரிஸ்ட் அண்டு விசிட்டர்ஸ். அதாவது இப்போ நம்ம இந்தியாவை வந்து கான்செப்டாக வச்சுக்கிட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அவங்கள ஃபாரின் டூரிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு லண்டனை சார்ந்த ஒருத்தவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு டூரிஸ்டாக வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவரு யாரு கிடையாதுன்னா ஒரு நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. அதே போல் ஒரு விசிட்டர் வர்றாருன்னா அவரும் நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. அடுத்தது, ஃபாரின் ஸ்டாஃப் ஆஃப் எம்பசி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பசினா தூதரகம். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய தூதரகத்தை வேற ஒரு நாட்டில் வச்சிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியா உள்ள அமெரிக்காவுடைய தூதரகம் இருக்கும், அதாவது அமெரிக்கன் எம்பசி இருக்கும். லண்டனுடைய தூதரகம் இருக்கும், லண்டன் எம்பசி இருக்கும். ஆஸ்திரேலியாவுடைய தூதரகம் இருக்கும், அதாவது ஆஸ்திரேலியன் எம்பசி இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் மற்ற நாடுகளுடைய எம்பசி நம்ம இந்தியாவில் இருக்கும்.
நம்ம இந்தியாவுடைய எம்பசி மற்ற நாட்டிலையும் இருக்கும். எப்படி? நம்ம இந்தியாவுடைய எம்பசி அமெரிக்காவில் இருக்கும், நம்ம இந்தியாவுடைய எம்பசி ஆஸ்திரேலியாவில் இருக்கும், நம்ம இந்தியாவுடைய எம்பசி பிரான்ஸில் இருக்கும். அப்போ எப்படி நம்ம நாட்டோடைய எம்பசி அந்த நாட்டில் இருக்கோ, அதே போல் அந்த நாட்டோடைய எம்பசி எங்கே இருக்கும்னா நம்ம நாட்டில் இருக்கும். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எம்பசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்தவங்க அங்கே போய் வேலை செய்வாங்க. அவங்க அங்கே வேலை செஞ்சாலும் அவங்க நம்ம இந்தியாவுடைய நார்மல் ரெசிடென்ட்னு தான் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் சிட்டிசன் வந்து இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அமெரிக்காவுடைய நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, அப்போ அந்த எம்பசியில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபை வெளிநாட்டுடைய எம்பசி, இந்தியன் எம்பசி கிடையாது, வெளிநாட்டு எம்பசியில் வேலை செய்கிறாங்க. வெளிநாட்டு எம்பசின்னா என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு எம்பசி, அதாவது அமெரிக்கன் எம்பசி இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கணும். அதில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபை நம்ம நார்மல் ரெசிடென்ட்னு கணக்கு எடுத்துக்க கூடாது. அடுத்தது, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் லைக் யுஎன்ஓ, WHO, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த ஆர்கனைசேஷன் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ யுஎன்ஓ நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னா, இப்போ இது இந்தியாவில் இருக்கிறதுனால இது நார்மல் ரெசிடென்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் நார்மல் ரெசிடென்ட்டா? இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோ எந்த ஒரு நாட்டையும் சார்ந்தது கிடையாது. அது எந்த நாட்டில் இருக்கோ அது அந்த நாட்டை சார்ந்தது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் வந்து இன்டர்நேஷ்னல் இங்கே ஏன் ஆர்கனைசேஷனை பற்றி பேசுகிறோம்? ஏன்னா நார்மல் ரெசிடென்ட்டில் நாம் அன் இண்டிவிஜுவல் ஆர் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது எதில் வருது அப்படின்னா யுஎன்ஓவும் WHO இன்ஸ்டிடியூஷனில் வருது. அடுத்தது, எம்ப்ளாயீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது வேலையாட்கள், எம்ப்ளாயீஸ், அவங்களையும் நம்ம எதில் சேர்க்கக்கூடாது அப்படின்னா நார்மல் ரெசிடென்ட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, கமர்ஷியல் ட்ராவலர்ஸ், வியாபாரத்துக்காக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யார் கிடையாதுன்னா நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. இப்போ உதாரணமாக வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வியாபாரத்துக்காக நம்ம இந்தியாவுக்கு வர்றாருன்னா அவர் வந்து நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போகிறாரு வியாபாரத்துக்காக அப்படின்னா அவரும் நார்மல் ரெசிடென்ட் ஆஃப் தட் கண்ட்ரி கிடையாது. அடுத்தது, சீசனல் ஒர்க்கர்ஸ். ஒரு சீசனல் ஒர்க்கர் அப்படின்னா என்ன? ஒரு சீசனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போகிறவங்க. உதாரணமாக வெளிநாட்டிலேருந்து இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் யார் கிடையாதுன்னா நம்ம இந்தியாவுடைய நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் சார்ந்தவர் வெளிநாட்டில் போயிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரும் நார்மல் ரெசிடென்ட் ஆஃப் தட் கண்ட்ரி கிடையாது. அவர் நார்மல் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸுக்காக நம்ம இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம இந்தியாவுக்கு வரவங்கள நம்ம என்னவா கணக்கிடக்கூடாதுன்னா நார்மல் ரெசிடெண்ட்டாக ஏற்றுக்கக்கூடாது, கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இவங்க எல்லாம் இந்தியாவில் லெஸ் தென் 1 இயர், அதாவது ஒரு ஆண்டுகளுக்குள்ளே நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போகிறதுனால இவங்கள நாம் நார்மல் ரெசிடென்ட்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை இவங்க இந்தியாவில் வந்துட்டு மோர் தென் 1 இயர் இருந்து அவங்களுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டும் இந்தியாவிலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்கள நம்ம நார்மல் ரெசிடென்ட்னு கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, எதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டிசன் ஒர்க்கிங் இன் இந்தியா. அதாவது இப்போ நான் வந்து ஒரு இந்தியாவுடைய சிட்டிசன், நான் இந்தியாவிலேயே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை வந்து நார்மல் ரெசிடெண்ட்டாக கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருக்குது, அது இந்தியாவிலேயே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுவும் நார்மல் ரெசிடெண்ட்டாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பார்டர் ஒர்க்கர்ஸ், அதாவது நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் வசிச்சுக்கிட்டு நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டை பாதுகாப்பாங்க, இல்லைனா அதை வந்து கண்காணிக்கிறது வேலை அந்த மாதிரி எதாவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா நார்மல் ரெசிடெண்ட் தான். அப்போ அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பார்டர் ஒர்க்கர்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒர்க்கிங் இன் இந்தியான்னு சொன்னால் அதை கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு சிட்டிசன் இந்தியாவில் பிறந்து அவர் இந்தியாவிலே வேலை செய்கிறாருன்னா அதை எடுத்துக்கணும். அப்போ இந்த மொத்த கான்செப்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசனும் அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னா இந்தியாவிலேயே வேலை செய்கிறாங்க, இந்தியாவிலேயே சம்பாதிக்கிறாங்க, இந்தியாவிலேயே செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவுடைய சிட்டிசன், அவங்கள நம்ம நார்மல் ரெசிடென்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்
வெளிநாட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவர் யாரு கிடையாதுன்னா நம்ம இந்தியாவுடைய நார்மல் ரெசிடென்ட் கிடையாது. அடுத்தது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் இந்தியாவில் வந்து மோர் தென் 1 இயர் இருந்துட்டு அவரு இங்கே வந்து அவருடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரை நாம் நார்மல் ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிட்டிசன்றவங்க யார், சிட்டிசன்ஷிப்னா என்ன, ரெசிடென்ட்ஷிப்னா என்ன, அதுக்கப்புறம் நார்மல் ரெசிடென்ட்னா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது நம்மளால் தெளிவாக நேஷ்னல் இன்கம் நியூமரிக்கல்ஸ் பண்ண முடியும், இல்லை நேஷ்னல் இன்கம்மை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ எதெல்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா, டொமஸ்டிக் ஒரு நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்கம், ஃபேக்டர் இன்கம் சொல்கிறோம் நம்ம, டொமஸ்டிக் இன்கம் ப்ளஸ் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க நம்ம ஆளுங்க, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒன் இயருக்கு உள்ளே இருக்கிறவங்க, இல்லை அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்காமல் இந்தியாவிலே சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கவங்க, அவங்கள நம்ம வந்து கணக்கில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது கணக்கில் சேர்த்துக்கிறோம். ஆனால் அதே போல் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம கணக்கில் சேர்த்துக்கக்கூடாது. ஒருவேளை அவர் மோர் தென் 1 இயர் இருந்தால் அவரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கணக்கில் சேர்த்துக்கணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், அந்த டாபிக் நடத்தப்படும். தேங்க்யூ.